பணம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையோட ஓட்டத்தில் எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையான ஒன்றா இருக்குது. ஆனாலுமே நம்ம பணம்ன்றது எப்படி எனர்ஜியாக புரிஞ்சுக்கிறது, பணம் அப்படின்றது எப்படி நம்ம வாழ்க்கையில் ஆற்றலாக செயல்படுது நிறைய இடங்களில் பேசியிருக்கோம். அதை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லேயே இருக்குது. மணி எனர்ஜி எபிக்ரிகேப்னு சர்ச் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் பணத்திற்கான ஆற்றல் நம்மக்கிட்ட வராமல் இருக்குது, அதாவது இந்த மணி எனர்ஜி பிளாக் அப்படின்றது என்னென்ன விஷயங்களில் நம்மக்கிட்ட இருக்கலாம், அதை எப்படி நீங்களே அசஸ் பண்ணிக்கிறதுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு மணி பிளாக்கை ஒரு 6 விஷயங்களில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு என்ன பிளாக்ஸ் இருக்குன்றதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் ஃபோக்கஸ்டாக இருந்தாலும், சம்பாதிக்கிறதுக்கு நிறையா வழிகள் தேடினாலும், இல்லை நம்ம வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சால் கூட சில நேரங்களில் நம்ம நினச்ச அளவுக்கான பணம் நம்மக்கிட்ட வரதில்லை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு நிறையா திறமை இருக்குது, நல்லா என்னை செயல்படுத்திக்க முடியும், ஆனால் எனக்கு அந்தளவுக்கான தகுதியான வேலை கிடைக்கலன்னு சொல்கிறதோ, இல்லை நான் இருக்கிற இடத்துல அந்தளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியல, வேறு இடத்துக்கு போகலான்னு முயற்சி பண்ணுறேன், எனக்கு அது நடக்கலைன்னு சொல்லுவோம். பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் வர மாட்டேங்குது, இல்லை வர்ற ப்ராஃபிட் எங்கிட்ட நிற்க மாட்டேங்குது, கடன் கொடுக்குறவங்க திருப்பி தர மாட்டேன்றாங்க, இல்லை எங்கிட்ட இருக்கிற பணம் அனாவசியமான தேவைகளில் போய் செலவாயிருது. இந்த மாதிரி நம்ம பணம் சம்பாதிக்க முடியலன்றது ஆரம்பித்து பணம் சம்பாதிச்சாலும் நிற்கலை அப்படின்ற ஸ்டேட் வரைக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நிறையா பிரச்சனைகள் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி நான் தப்பான டெசிஷன் எடுத்தேன், தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், இதெல்லாம் சொல்லிடலாம். ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு காரணம் இருக்கணும்ல. நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கை ஆகுது அப்படின்னா, அப்போ பணத்தை பற்றின ஏதோ ஒரு தவறான எண்ண ஓட்டம் நமக்குள்ளே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி நமக்குள்ள அந்த பணத்துக்கான எனர்ஜியை பிளாக் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். முதல் விஷயம் அப்படின்றது ஃபிக்ஸட் மைண்ட் செட். ஸோ பணம் அப்படின்றது இப்படி தானே வரும், இந்த வழியில் தானே சம்பாதிக்க முடியும், பணத்தை இப்படி தானே ஹேண்டில் பண்ண முடியும்ன்ட்டு நமக்கு தெரிஞ்ச அறிவை மட்டும் வச்சு நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை க்ரியேட் பண்ணுறது. அதாவது இப்போ நான் ஒரு 22 வயசில் இருக்கேன், நான் இப்படி தான் படிச்சிருக்கேன், இப்படி படித்தேன்னா இந்த துறையில் இந்த இடத்துல இந்த மாதிரி வேலை கிடைக்கும், இந்த வேலை கிடைச்சா இவ்வளோ சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளோட அறிவுக்கு ஏற்ற விஷயங்களை வச்சு மட்டுமே பணத்தை ஹேண்டில் பண்ணுறது, இல்லை பணத்தை அப்ரோச் பண்ணுறது. ஸோ இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லலாம். அந்த 22 வயசு பையன் ஒரு விஷயம் படிச்சிருக்கான், அந்த படிச்சுட்டு ஒரு துறையில் போய் வேலை செய்கிறான். ஏன் அவனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாதா? ஏன் அவன் படித்த படிப்புக்கு ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப் ஒன்று க்ரியேட் பண்ணி அவனுடைய திறமைகளை காட்ட முடியாதா? முடியும். இல்லை அந்த படிப்பையே ஒதுக்கிட்டு அந்த ஏஜில் அவன் படித்த படிப்பு இல்லாமல் இன்னொரு துறை எடுத்து அவன் ஜெயிக்க முடியாதா? அப்போ நம்ம கேட்குறது இது தப்பு சரின்றதை தாண்டி ஏன் நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நம்ம ஓப்பனாக திங்க் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை இப்படி தான் நடக்கும், இப்படி தான் இருக்கணும், இது முடித்தா தான் அங்கே போகணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு லைனப்பை நம்ம மனசுக்குள்ளே புகுத்திக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கெரியர் இருக்கீங்கன்னா அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் அசியூம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஏன் அதை உடச்சிட்டு நீங்கள் வேறு வழியில் உங்கள்கிட்ட இன்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்காதா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். நான் 8 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். என் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இன்னொரு 10 வருஷம் வேலை செஞ்சால் தான் நான் இந்த இடத்துக்கு வர முடியும், இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நம்பினேன். அதுக்கான காரணம் வழியாக ஒரு வேலைனா இப்படி தாங்க, ஃபஸ்ட்டு ஜூனியராக இருப்பீங்க, அப்புறம் சீனியர் ஆவீங்க, அப்புறம் மேனேஜர் ஆவீங்க, இந்த மாதிரி தான் ஒரு ஐடியா இருக்கும். இது அந்த வேலையில் இருக்கிற ஹைராக்கிக்கு பொருந்துமே தவிர வாழ்க்கையில் இது மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அமையாதுன்னு நினைக்கிற அந்த ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருக்கு இல்லையா, இதுதான் பணத்தை உள்ளே கொண்டு வரதுக்கான ஃபஸ்ட்டு பிளாக். இன்றைக்கி எத்தனையோ பேர் 21 வயசில் 25 வயசில் ஒரு கம்பெனியை ரன் பண்ணி நீங்கள் 40 வயசில் சம்பாதிக்கிற பணத்தை அவங்க 25 வயசில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இல்லை எனக்கு தெரிஞ்சது இப்படி தான் போக முடியுன்ற அந்த கோட்பாடுகளில் நம்ம எண்ணங்களை செலுத்துறது தான். இது எப்படிங்க, இது நீங்கள் சொல்கிற மாதிரி உடனே ஒரே நாளில் நான் சிஇஓ ஆக முடியுமானா, கம்பெனி ஆரம்பித்தா நீங்கள் தான் சிஇஓ. ஸோ அப்போது நான் இங்கே மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணல. நம்ம லைஃப்பில் நமக்கு தெரிஞ்ச வழிகளில் இப்படி தான் நடக்குன்றதை தாண்டி கொஞ்சம் மைண்டை ஓப்பனாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் யாரையும் பார்க்கலன்றக்க வேண்டி இன்றைக்கி உங்கள் ஏஜில் யாரும் வளரவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை உங்கள் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாவோ இல்லை ஜூனியர் ப்ராசஸ் அசோசியேட்டாக தான் இருப்பாங்க சொல்ல முடியாது. ஸோ அப்போது நீங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்ச அறிவை பயன்படுத்தி வந்திருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பெரிய ஆசைகளையும் கனவுகளையும் உருவாக்கும் போது கான்ஷியஸ் இல்லை நிறையா வழிகள் இருக்குது, எப்படி வேணால் இந்த இடத்துக்கு போய் சேர முடியுன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்படின்றது மணி எனர்ஜிக்கான ஃபஸ்ட்டு பிளாக்னு சொல்லலாம். அதாவது வேறு வழியே இல்லைங்க, இப்படி தாங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பிளைண்டாக நம்புறது. ரெண்டாவது பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டம்.
எல்லாரும் ஈஸியாக தன்னை வந்து நியாயப்படுத்திக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா, நான் இந்த ஃபேமிலி ப்ராட்டப்பில் தான் வந்தேன், இப்படி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, எனக்கு பணத்தை பற்றி இப்படி தான் தெரியும், என்னுடைய ஃபேமிலி இந்த அளவுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய பேரண்ட்ஸுடைய அந்த கற்றுக் கொடுத்த சில விஷயங்கள், இல்லை நமக்கு சொசைட்டி சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள், நீங்கள் அடிப்பட்ட சில பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள், இதையெல்லாம் கேரி பண்ணிட்டு நம்ம க்ரோ ஆகும்போது நம்மளுடைய பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டமே வந்து நம்ம மணி எனர்ஜிக்கு நிறையா தடைகளை ஏற்படுத்தும். இதில் மோஸ்ட்லி நம்ம வேஸ்ட் பண்ண மணி இஷ்யூஸு, பணத்தின் மேலே இருக்கிற அதிருப்தி. சில பேரை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, பணம் வந்து வாழ்க்கையவே கெடுத்துரும் அப்படிம்பாங்க. நான் வந்து இந்த 1% கிளப்பில் ஒரு கொஷினர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுற எல்லாருமே அந்த கொஷினரை வந்து ஃபில் பண்ணி தான் ஜாயின் பண்ண முடியும். அப்போ நான் கேட்குற கேள்விகளில் பணத்தை பற்றி நீங்கள் என்னங்க யோசிக்கிறீங்கன்னா, 90% ஆஃப் பீப்புள் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்கன்னா, பணம் வந்து மனுஷங்களை பிரிச்சிரும், பணம் வந்து பற்றாக்குறையாக தான் இருக்கும், எப்போவுமே எல்லாருமே வந்து பணக்காரன் ஆக முடியாது. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதாவது லைஃப் ஸ்டைல் மாற்ற முடியும், இல்லை வந்து ரிச் லைஃப் ஸ்டைல் போக முடியும், அதுவும் சொல்லியிருப்பேன். பட் தன்னுடைய பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டம் வந்து மோஸ்ட்லி அவங்கள இந்த ஆன்சர் தான் டிக் பண்ண வைக்குது. இப்போ பணம் வந்து எல்லாத்துக்கும் எதிரி, பணம் வந்து தப்புன்னு சொல்லி உள்ளே யோசிச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி அந்த பணத்தை சம்பாதிப்பீங்க? ஸோ பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டம் டெஃபினட்டாக நம்மளுடைய மணி எனர்ஜியை ஸ்லோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்த வழியில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள், அடிப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய தாட் ப்ராசஸை வெகு அளவுக்கு ரொம்பவே கீழே மட்டப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மணி எனர்ஜி பிளாக் ஆகிறதுக்கு உங்களுடைய கடந்த காலம் கூட நிறைய இடங்களில் காரணமாக இருக்குது. அடுத்த விஷயம் செல்ஃப் இமேஜ். உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இந்த இடம் தகுதி இல்லை, எனக்கு இந்த மாதிரி பணம் தகுதி இல்லை, எனக்கு வந்து இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், இல்லை ஒரு லோ செல்ஃப் இமேஜ் வச்சுருக்கிற ஒரு நபரால் வந்து பணத்தை ஈர்க்க முடியாது. இதுக்கான காரணம் அப்படின்றது, இன்றைக்கி அவருக்கு திறமை இருக்கும், இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறையா விஷயங்கள் அவர் அப்ரோச் பண்ணால் கூட தன் மேலே நம்பிக்கை கம்மியாக இருக்கிறனால அவரால் வந்து ஒரு சரியான ஒரு முடிவை வந்து பணத்தில் எடுக்க முடியாது. அவர் எப்போவுமே ஒரு பெரிய விஷயத்த கனவுல வச்சுருந்தா கூட ஏதோ ஒரு இடத்துல இல்லை இது எனக்கு தகுதி கிடையாது, இதெல்லாம் நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன், இந்த அளவுக்குலாம் நான் வாழ்வேனா, முதல்ல இந்த அளவுக்கு நான் போகிறதுக்கு இந்த சமுதாயம் அனுமதிக்குமாங்கிற மாதிரி எல்லா வகையிலுமே தன்னை வந்து ஒரு ரொம்ப சப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமோட வாழ்கிற ஒரு நபரால் வந்து ஒரு ஃபினான்ஷியலி ஓப்பன் மைண்ட் செட்டையோ இல்லை ஒரு அன்லிமிட்டெட் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியோ வந்து பணத்தில் வந்து ஈர்க்க முடியாது. ஸோ இது வந்து தன்னை வந்து பண்படுத்திக்கிறது மூலமாக, தன்னை வந்து எலிவேட் பண்ணிக்கிறது மூலமாக பண்ண முடியும். நிறையா செல்ஃப் லோ, ஐஎம் அஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்க வேண்டியது இருக்கும். நிறையா ஃபினான்ஷியல் டெசிஷன் மேக்கிங், இல்லை ஜாப் ஸ்விட்ச் பண்ணுற டெசிஷன் மேக்கிங்கெல்லாம் இவங்ககிட்ட புவராக இருக்கும். ஸோ ரொம்ப செல்ஃப் இமேஜ் கம்மியாக இருந்துச்சுனாலும் மணி பிளாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது நெகட்டிவ் எமோஷன்ஸ். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணுன்னா, நான் இப்போ சில பேர்கிட்ட கேட்பேன், ஏன் வந்து உங்களோட கோலை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கீங்க, ஏன் வந்து ஒரு டார்கெட் வைக்கும் போது ரொம்ப அளவாக யோசிக்கிறீங்கன்னு கேட்குறப்போ, ரொம்ப சில பேர் சொல்கிறது எனக்கு அது போதும், எனக்கு அந்த வாழ்க்கை போதும்னு சொல்லுவாங்க. பட் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நிறையா பணம் சம்பாதிச்சா இந்த சமுதாயத்தில் வந்து நமக்கு பிரச்சனை வரும், எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை நிறையா தேவையில்லாத அரசியல் இஷ்யூஸ்லாம் நம்மக்கிட்ட வரும். இதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் கற்றுக்குறீங்க? அதாவது இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸை எங்கேருந்து கற்றுக்குறீங்கன்னு யோசிக்கணும். அதாவது ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, நீங்கள் இன்னும் வாங்கவே இல்லை, அதுக்குள்ளே வாங்குகிற பொருள் காணாமல் போகும்னு எப்படி யோசிக்கிறீங்க? அப்போ இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து பணத்தின் மீது அதீதமாக படம் பார்க்கறதன் மூலமாக, அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள் நியூஸில் கேட்டதன் மூலமாக நீங்கள் உருவாக்கி வச்சுருப்பீங்க. பணம் சம்பாதிக்க முடியும், பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்குது, அதுக்கு உண்டான எல்லா இலக்குகளும் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிற ஒரு காரணம், நிறையா பணம் சம்பாதிச்சா சமுதாயத்தில் நம்ம வித்தியாசமாக பார்ப்பாங்க, நமக்கு நிறையா பிரச்சனைகள் வந்துடும், அதிக பணம் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தும்னு சொல்லி அந்த பணத்தின் மூலமாக கிடைக்கிற சந்தோஷங்களையோ அதன் மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட்ஸை பற்றி யோசிக்கிறத விட அதன் மூலமாக வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை யோசிக்கிறவங்க ஜாஸ்தி. ஸோ அப்போது இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்ன பண்ணும், நீ தான் உள்ளே வந்து பணம் இருந்தால் பிரச்சனைன்றைய நாயை அவங்ககிட்ட வரணும். ஸோ அப்போது முன்னுக்கு பின் எதிர்மறையான வாழ்க்கையை உள்ளே வச்சுருக்கிறது. அதாவது பணத்தை வச்சுக்கிட்டு லைஃப்பை பெட்டராக வாழ முடியும், தன் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும், தன்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியுன்றது ஃபேக்ட். ஆனால் பணம் இருந்துட்டால் பிரச்சனைன்ற அந்த எதிர்மறை கருத்தை உள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை சர்வைவல் தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி பண்ணும். ஸோ நெகட்டிவ் எமோஷன்ஸ், அதாவது பணத்தின் மீதான எதிர்மறை உணர்வுகள் கண்டிப்பாக பணத்தை வந்து உங்ககிட்ட வரதை பிளாக் பண்ணும். அடுத்தது ரொம்ப தப்பான ஹேபிட்ஸு, இல்லை வந்து ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை முறை இல்லாமல் செயல்படுறது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் பண்ணுற
திறமை இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கே போகிறீங்கனாலும் சரி, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, இல்லை முன்னேற்றத்தை பற்றி பெருசாக திங்க் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டிய பாதையை விட்டுட்டு இன்றைக்கி லைஃப்பில் எது சந்தோஷத்தை கொடுக்குதுன்ற தற்காலிக சந்தோஷங்கள் நோக்கி போகிறது. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு சரியான ரொட்டீனோ ஹேபிட்டோ இல்லை அப்படின்னா பணம் நம்மளால் ஈர்க்க முடியாது. ஒரு ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே இருக்க ஒரு மனுஷங்கிட்ட ஒரு நல்ல பிஸ்னஸ் வளர்ச்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லா முயற்சிகளையும் தள்ளி போடுவாங்க. தான் லைஃப் வந்து இன்றைக்கி கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு மட்டும் பார்த்துப்பாங்க. சர்வைவல் தேவைகள் மட்டும் இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. இது வந்து காரணம் என்னென்னா, கான்ஷியஸ்க்கு இருக்கிற இடம் சரின்னு எப்போவுமே நம்பும். அப்போது இந்த ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறவங்க ரொம்ப லைஃப்பில் தான் முயற்சிகள் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களால வந்து பணத்தை ஈர்க்க முடியாது. இப்போது இன்றைக்கி நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, நிறைய ஐடியாஸ் இருக்கும் உங்கள்கிட்ட. நல்லா யோசிச்சு பாருங்கள், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் அந்த வேலையை வச்சுக்கிட்டு நான் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தவிர அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் எதிர்பார்க்குற நெக்ஸ்ட் லெவலுக்காக என்ன நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டிங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். நிறையா பிளானிங் இருக்கும், ஐடியாஸ் இருக்கும், ஆனால் உங்கள் எஃபர்ட் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு ப்ரொகாஸ்டினேட் பண்ணுற மைண்ட் செட் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிற மைண்ட் செட் கிடையாது. ஸோ ஒரு தள்ளி போடுற ஒரு மனுஷன் பணத்துக்கான ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணாத மனுஷங்கிட்ட அந்த எனர்ஜியை வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ உங்கள்கிட்ட ஸ்பேஸ் இல்லை, உங்கள்கிட்ட வந்து அந்த தேவையான ஃபோக்கஸ் இல்லை. நீங்கள் அதை உள்ளே கொண்டு வரதுக்கான எந்த ஒரு 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 சப்போர்ட்டட் சுச்சுவேஷனையும் க்ரியேட் பண்ணல அப்படின்ட்டா பணம் கண்டிப்பாக பிளாக் ஆக தான் செய்யும். ப்ரொகாஸ்டினேஷனை மட்டும் விட்டுட்டு ஒரு 3 மாதம் உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் கவனித்து உங்களுடைய ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்கான ஒரு எஃபர்ட்டை மட்டும் வெறும் 3 மாதம் பண்ணிங்கன்னா கூட அடுத்த ஒரு 3-4 வருடங்களில் கிடைக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போவே பார்க்க முடியும். ஸோ கான்ஷியஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னா, நீ தான் என் பாஸு, நீயே வந்து உன் லைஃப்பை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதில்ல, நான் ஏன் கூட வரணும்? அப்போ நீ காமிக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களையும், நீ வந்து ஒரு பெரிய முயற்சிக்கு நீ வந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் நீ எடுத்துக்கிற சின்ன சின்ன ஒரு டெவலப்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஏன்னா நீயே அதுதானே பார்க்குற. ஸோ அப்போது நீங்கள் என்ன ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் கான்ஷியஸ் வேலை செய்யும். ஸோ ஒரு 3 months உங்கள் லைஃப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணால் கூட பெரிய லெவலில் ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் பார்க்க முடியும். கடைசி விஷயம் வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். அதாவது நம்ம எண்ணத்துக்குள்ளே எல்லாத்தையும் மாற்ற ட்ரை பண்ணுறோம், எல்லாத்தையும் சரி செய்ய முயற்சி பண்ணால் கூட நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் நம்மளை நிறையா பாதிக்கும். அது எப்படிங்க, நான் வந்து என்னோடய எண்ணத்தை மாற்றிக்க நினைக்கிறேன், பாருங்கள் இவங்கெல்லாம் என்னை தடுக்கிறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடக்குது, நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக ப்ளேம் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட் மாதிரி தெரியும். பட் நான் சொல்கிற எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து மீடியா அண்ட் பீப்புள்னால் கூட இதை எடுத்துக்கிறது யார், இதை கன்சியூம் பண்ணுறது யார்? நீங்கள் தானே. எண்ட் ஆஃப் த டே வந்து நீ தொழில் பண்ணாத, நீ எதையும் பண்ணாத உங்கள் நண்பரோ உறவோ சொல்ல போகிறது கிடையாது. நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன தான் நீ பார்க்கணும், நெட்ஃப்ளிக்ஸ் உங்களை கூப்பிட போகிறது கிடையாது. ஆனால் இதை எடுத்துக்கிறது நீங்கள் தான். ஸோ அப்போது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ஒரு காரணம்னு சொன்னால் கூட இதை வந்து போய் ஏற்றுக்கிட்டு இதில் நேரத்தை செலவழிக்கிறதும் இந்த சந்தோஷங்கள் அனுபவிக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ டெஃபினெட்லி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து உங்கள் லைஃப்பை வந்து நிறைய இடங்களில் அடுத்த நிலைக்கு போக விடாது. நீங்கள் இன்றைக்கி பழகிற நபர்கள், பேசிகிட்டு இருக்க நபர்கள் ஃபினான்ஷியலி ரொம்ப டவுனாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு பெரிய கனவுகள் இல்லை அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த கனவுகள் இருந்தால் கூட அதை நீங்கள் செயல்படுத்த மாட்டீங்க அவங்க கூட இருக்கிற வரைக்குமே. ஸோ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுன்றது இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு காரணமாக எடுத்துகிட்டு போக முடியாது. பிகாஸ் நம்ம தான் அதை உருவாக்குறோம். நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், யார்கிட்ட பழகிறோம், நம்ம என்ன ஸ்பேஸ் கொடுக்குறோம், நம்ம என்ன மீடியாவை பயன்படுத்துகிறோன்றது தான் வந்து இன்றைக்கி உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னென்னா, மணின்றது பியோர் எனர்ஜி. இந்த எனர்ஜி நம்மக்கிட்ட ஃப்ளோ ஆகணும்னா உங்கள் திங்கிங் பேட்டர்ன் உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், உங்கள் ஆசைகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் அதே நீங்கள் அதிகம் பீப்புளோடையும் மீடியாவோடையும் இருக்கும்போது உங்களை அறியாமல் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறீங்க. அப்போ உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? இன்றைக்கி சுற்றி இருக்கிற 10 பேர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு அசஸ்மெண்ட் நீங்களே பண்ணி பாருங்களேன். இன்றைக்கி நீங்கள் பழகிற 10 நண்பர்கள், இல்லை ஒரு நண்பராக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவே இருக்கட்டுமே, இவங்களுடைய வாழ்க்கை நிலை என்னவோ அதை மட்டும்தான் நீங்கள் வச்சுருப்பீங்க இன்றைக்கி. சரி, இது கூட ஓகே, நான் வந்து இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் எங்கள் சமுதாயத்தில் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க, நான் இருக்கிற இடத்துல எல்லாருமே இதே மிடில் கிளாஸ் தான் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் உங்கள் கூட பழகிட்டு இருந்த இன்றைக்கி உங்களை விட ரிச்சாக இருக்கிற ஆட்கள் ஏன் உங்க கூட பேசுகிறது இல்லை? அதை யோசிச்சு பாருங்களேன். அப்போது நம்ம கூட அமைகிற ஆட்கள் யாரும் வந்து நார்மலாக அப்படியே தானாக அமைஞ்சிருச்சு நம்பக்கூடாது. உங்கள் கான்ஷியஸ் உங்கள் நிலையை வந்து அப்படியே பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம அளவுக்கு இருக்கிற நம்மளை விட கஷ்டப்படுற 4 பேர்த்த மட்டும்தான் கூட வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டேன்றக்காக. ஸோ லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மணி பிளாக்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி நான் கொஞ்ச நாள் ஈர்ப்பு விதியெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஃபினான்ஷியலி பெரிய மாற்றமே நினச்சிங்க அப்படின்னா
1% கிளப் பற்றி கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி.